அட பாவி, எங்க இருக்குன்னு நான் ஊரு பூரா தேடிட்டு இருக்கேன். இந்த மின்னல்ல வந்து பந்து விளையாண்டு இருக்கியா? கொஞ்சம் கூட அறிவு இருக்குதான்னு பாரு இந்த பிள்ளைக்கு. ஏய் சுவேதா, சுவேதா. ஐயோ அம்மா, விடு ஜீட், இருந்தமே அவளோட தோல் உரிச்சிருவாங்க. ஓடிட்டில இரு இரு, எங்க போயிட போற? வீட்டுக்கு தான் நான் வருவேன். வா வா, உனக்கு இருக்கு வா. ஏன் எல்லாரும் ஏன் இப்படி மழையில நனைஞ்சிட்டு விளையாண்டு இருக்கீங்க? வீட்டுல போய் உட்காருங்க. உங்க அம்மா எல்லாம் தேடலையா உங்களைய? போது விளையாண்டது போங்க. எப்படி மின்னல் அடிச்சிட்டு இருக்கு? இப்படி எல்லாம் நின்னுட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் போங்க வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு. சரிங்கத்தா, நடங்கடெல்லாம் போல வீட்டுக்கு. நம்மளும் போலாம். ஏ ஸ்வாதி, ஸ்வாதி இங்க வா, வெளியே வா. நடிச்சிட்டு இருக்காத, ஒழுங்கு வெளியே வந்துரு. இப்படி கோவமா இருக்கீங்க? நான் என்னமா பண்ணேன்? வந்தோடனே நல்ல பிள்ளை மாதிரி துணியெல்லாம் மாத்திட்டு கண்ணு உட்காந்துருக்கியா? உன்னை எங்க பாக்கல என்ன நினைச்சிட்டு இருக்க? பார்த்து கூப்பிட்டாட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டா. ஏமா கொஞ்ச நேரம் கூட விளையாட கூடாதாமா? எப்ப பார்த்தாலும் வீட்டுலயே இருக்கணுமாமா நானு? உன்னை ஒண்ணு நான் வீட்லயே இருக்க சொல்லல. இந்த இடி பிள்ளைல போய் விளையாண்டு இருப்பாங்க. அதுவும் அவ்வளவு தூரம் போய் விளையாண்டு இருக்க. இங்க வீட்டு முன்னாடி எல்லா பிள்ளைங்க கூட விளையாட வேண்டியதானே? எதுக்கு வெளியெல்லாம் போய் அவ்வளவு தூரமா போய் விளையாண்டு இருக்க? அப்புறம் உன்னை எப்படி நான் தேடி கண்டுபிடிப்பேன்? இனிமேல் போக மாட்டேமா, இங்கே விளையாடுறமா. நானும் எத்தனை டைம் சொல்லிக்கிறது. உனக்கு எப்படி சொல்லிட்டே இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாலு அடி கொடுத்தாதான் நீ எல்லாம் திருந்துவ. வேண்டாமா அடிக்காதமா. நீ எங்க ஓடாதான் அங்கே நில்லு. ஓடிட்டு நின்று உன்னை எல்லாம் என்னால பிடிக்க முடியாது. எதுக்கு ஓடிட்டு இருக்கப்படியே? நான் அடிக்க மாட்டேன், நில்லு. நீ அடிப்பமா, எனக்கு வலிக்குமா. கம்ம நேரமா அங்கே இல்ல, நான் வீட்டுக்கு வெளியே போயிடுவேமா. என்ன சொன்ன? வீட்டுட்டு வெளியே போயிருவியா? இந்த வயசுல உனக்கு இத்தனை பேச்சு தேவையா? நீ வீட்டுட்டு வெளியே போறதுதான் நான் உனக்கு சாப்பாடு போட்டு நாங்களும் வளர்த்துட்டு இருக்கோமா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எங்க பார்த்து கத்துக்கிட்ட இந்த மாதிரி பேசுறக்கலாம்? உனக்கு யாரு இந்த அளவுக்கு பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தது? அம்மா வலிக்குதுமா, விடுமா. அடிக்காதமா, வலிக்குதுமா. நிறுத்துங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எது செஞ்சாலும் அடிச்சுட்டே கிடக்குறீங்க. அடிக்காம வேணாலும் சொல்ல முடியாதா? என்ன எல்லாம் இப்படி அடிச்சுட்டே இருப்பீங்களா? குழந்தைங்களை அடிக்க கூடாதுன்னு தெரியாதா? அடிச்சா வலிக்கணும் தெரியாதா உங்களுக்கு? இப்படி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா யாரும் தேடாதீங்க. நான் வீட்டுக்கு வெளியே போறதுக்கு எங்க அம்மாவோட காரணம் சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். சரிப்பா சரி, உன்னை நான் எதுவும் சொல்லல. உன் பாட்டுக்கு இருங்க. இந்த வீட்டுல நான் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நீங்கெல்லாம் இருந்துக்கோங்க. நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். என்னாச்சு ரோஜாக்கா? என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுறீங்க? உங்களை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையாக்கா. என்னக்கா பிரச்சனை? ஸ்வேதா ஏன் இப்படி கோவமா இருக்கா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நான் இந்த வீட்டுல இருக்கிறத இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா யாரோ என்னை வந்து இப்ப கேள்வி கேக்குறாங்க, என்னென்னமோ சொல்றா. இவ பேச்செல்லாம் மாறிடுச்சு சின்ன பொண்ணு. இந்த வயசுல இப்படி எல்லாம் பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்ல. எதுக்காக இப்படி பேசுறான்னு தெரியல சின்ன பொண்ணு. லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டுட்டு ஓடி போயிருவேன்னு சொல்றா சின்ன பொண்ணு. ஏன் மழையில போய் விளையாண்டான்னு கேட்டதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு நான் பண்ணுவேன்? ஸ்வேதா என்னாச்சு? எதுக்கு அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? உங்க அம்மா உன்னை எப்படி வளர்த்தாங்க? ஏன் ஸ்வேதா இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன பேசுனேன்? நான் கரெக்டா தான் சொன்னேன். எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க. நானும் நிறைய போன்ல எல்லாம் பாத்துருக்கேன். எல்லா குழந்தைங்களும் இப்படிதான் போட்டு அடிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் இப்படிதான் பேசுறாங்க. அப்ப இப்படி பேசினாதான் கரெக்ட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா கிட்ட சொன்னோன்னு கோவப்படுறாங்க. ஏன்னா நான் கரெக்டா பேச ஆரம்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஐயோ, பாத்தீங்களாக்கா என்ன சொல்றான்னு? இப்பயாவது உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரான்னு? எதுவும் புரிய வேண்டாம் சின்ன பொண்ணு. யாரும் என்னமோ பண்ணட்டும். நான் இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடுறேன். நீங்க என்னமோ பேசுங்க, என்னமோ பண்ணுங்க. நான் இங்கிருந்து போறேன். நான் போய் போன் பார்க்க போறேன். அப்பதான் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும். பாத்தீங்களாக்கா, இந்த பச்சை குழந்தை நீங்க எந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்னு இப்பயாவது உங்களுக்கு புரியுதா தெரியுதா? என்ன சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணும் புரியலையே சின்ன பொண்ணு. நான் என்ன பண்ணேன்? அவதான் இப்படி பேசிட்டு இருக்கா. எங்களோட இந்த வயசுல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு அப்படி பேசுறது அப்படின்னு. அவளை எல்லாம் பேசல, அவளை பேச வைக்குது. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? யாராச்சும் பிள்ளை சூனி மேதான் வச்சுட்டாங்களா என் குழந்தைக்கு? ஆமா, சூனியல வச்சுட்டாங்க. ஆனா யாரும் இல்ல, நீங்கதான். என்ன சொல்ற சின்ன பொண்ணு? நான் என்ன பண்ணேன்? என் குழந்தை நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். நான் என்ன பண்ணேன்? அவளை நான் எதுவும் கெடுக்கலையே. நீங்க எதுவும் செய்யலையா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கதான். சின்ன குழந்தைகிட்ட போன் கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? உங்களுக்கு சமையல் செய்யறப்ப துணி துவைக்கிறப்பெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்னு போனை கொடுத்து உட்கார வச்சு சின்ன பொண்ணு. அப்பயாவது கம்மன் இருப்பா, நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதுதான்க்கா நீங்க செஞ்ச முதல் தப்பு. பாருங்க அது வந்து எப்படி வந்து நிறுத்திருக்குன்னு. நீங்க போன் கொடுத்து பழக்கனாலதான் இப்படி ஆயிட்டா. அவ சொல்றப்பே தெரியலையா? நான் போன்லதான் பார்த்து கத்துக்கிட்டேன்னு சொன்னால, அப்ப உங்களுக்கு தெரியலையா? புரியலையா? இல்ல சின்ன பொண்ணு, நான் அவ்வளவு நேரம் கூட கொடுக்க மாட்டேனே. என்னோட வேலை முடிஞ்சோடனே நான் வாங்கிடுவேனே போன. அதாக்கா தப்பு, நீங்க பண்ண தப்பு அதான்.
ஏங்க அப்படி பண்ணிட்டீங்க? இப்ப பாருங்க எந்த நிலைமையில வந்து நிற்கிறதுன்னு. ஏதோ விளையாட்டு பொருள் எதுவும் வாங்கி கொடுங்க, அது விளையாண்டு உட்காந்துருப்பா. உங்களுக்கு அப்படியே டிஸ்டர்ப் இருந்தாலும் தூங்க வச்சுட்டு வேலையை பார்த்துருக்கலாக்கா நீங்க. இல்லைன்னா எங்கிட்ட கூட கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க வேலை செஞ்சிருக்கலாம்ல. ஏக்க இப்படி போனை கொடுத்து பழக்குறீங்க? அவ்வாறு இப்படி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, வீட்டு விட்டு வெளியே போறேங்கிறீங்க, அவ்வாறு எப்படி நான் போய் போனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறா. இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களே குழந்தைய. அப்படியே சொல்ற சின்ன பொண்ணு. அப்ப என்ன சின்ன பொண்ணு பண்ண வேணாம்? இவள இருந்து இப்படி எப்படி சின்ன பொண்ணு காப்பாத்தி நான் வெளியே கொண்டு வருவேன்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இனி கொஞ்ச நாள்லயே அவளைய போனை கொடுத்து பழக்காதீங்க. அழுந்தாலும் என்ன பண்ணாலும் அடம் பிடிச்சாலும் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலா நல்லா பேசுங்க. நல்லா உனக்கு என்ன வேணும் என்ன தேவைன்னு உட்காந்து பேசி என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க. அதுல வேணா காசு செலவு பண்ணுங்க. இந்த மாதிரி போன் கொடுத்து மட்டும் பழக்காதீங்கக்கா தயவு செய்து. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாரு. இந்த வயசுல எப்படின்னா பெரிய வேலை ஆயிட்டான்னு என்னென்னு பேசுவாளோ, அது வேற எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த அண்ணா கிட்டயும் சொல்லி வைங்கக்கா. போனாலும் அந்த அண்ணா குழந்தை மேல இருக்கிற பாசத்துல போனெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க அந்த அண்ணா கிட்டயும். சரி சின்ன பொண்ணு, சொல்றேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அவளை அதுல இருந்து மீட்டு எடுத்துடலாம். முடியலன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப வீட்டு வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் அவளை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போங்க. வெளியெல்லாம் போய் விளையாடுற சின்ன பொண்ணு, ஆனாலும் இப்படி இருக்காள. வளவர்றா சரி, நீங்களும் கொஞ்சம் அன்பா பேசுங்க. மிரட்டாதீங்க, திட்டாதீங்க. தேவைப்பட்டா மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் அவ மேல கோவப்படாதீங்க. அப்புறம் அவளுக்கு வந்து உங்க மேல வெறுப்பாதான் இருக்கும். சரி சின்ன பொண்ணு, எனக்கு புரிஞ்சது. புரிஞ்சா சரி. சரி போங்க, உள்ள போய் அவ கூட கொஞ்ச நேரம் பேசுங்க. போன் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நீங்க போனோன்னா டக்குன்னு புடிங்கிறாதீங்க போன. ஏமா என்னமா இப்படி பேசிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி நைஸா வாங்குங்க. வாங்கிட்டு அவ கூடயும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க. சின்ன குழந்தை தானக்கா, பேசுனா புரிஞ்சுக்குவா. அவகிட்ட போன் கொடுக்குற வேலையை மட்டும் தயவு செய்து வச்சுக்காதீங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, நானும் பேசி பாக்குறேன். எங்க வீட்டுக்காரங்கிட்டையும் சொல்லிடுறேன். போனாலும் கொடுக்காதீங்க பொண்ணுகிட்ட. எப்படி எப்படி பேசுறான்னு நானும் சொல்றேன். சரிங்கக்கா போங்க, போய் பேசி பாருங்க போங்க. சரி சின்ன பொண்ணு. அப்புறம் சின்ன பொண்ணு, கொஞ்சம் இங்க நடந்ததெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏன்னா என் பொண்ணு இப்படி இருக்கான்னு எனக்கே கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணு. வெளியெல்லாம் தெரிஞ்ச 4 பேர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க சின்ன பொண்ணு. ஒத்த பிள்ளையும் கூட வளர்க்க தெரியலன்னு சொல்லி பேசுவாங்க சின்ன பொண்ணு. அதெல்லாம் நீங்க சொல்லணுமாக்கா? நான் பாத்துக்கிறேன், எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க போங்க, போய் பொண்ணு பாருங்க ஃபர்ஸ்ட். சுவாதி, என்ன யாரும் கூப்பிடாதீங்க, இங்க யாரும் வராதீங்க. வந்தீங்கன்னா நான் எங்க ஓடி போயிடுவேன். பாரு சின்ன பொண்ணு எப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கே பயமா இருக்கு சின்ன பொண்ணு. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பயமா இருக்கணும். போங்க, எப்படி 4 வாரத்தை நல்லதை பேசுங்க. என்ன சொன்னாலும் உங்க பொண்ணு தானே, நீங்க தான் சமாளிச்சாகணும். போங்க. சரி சின்ன பொண்ணு. இவங்களை எல்லாம் என்னதான் பண்றதோ, அவங்க எல்லாம் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. பொண்ணுங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட எல்லாம் போனை கொடுக்காதீங்கன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வயசு வரும், அப்ப எல்லாம் வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல. இப்ப வாங்கி கொடுத்து பாரு என்னென்ன கேள்வி கேட்குது சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைக்கு அந்த அளவு தெரியுதுன்னா போன்ல அப்படியான வீடியோங்கெல்லாம் பாத்துருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுது. அவளுக்கு என்ன தெரிய போகுது? நல்ல புள்ள இப்படி போன் கொடுத்து கொடுத்து கொடுத்தே கெடுத்து வச்சுட்டாங்கன்னா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுல எப்படி எப்படி நடக்குதுன்னு. இந்த மாதிரி உங்க வீட்லயும் நடக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிக நேரம் போன் கொடுக்காதீங்க. விளையாடுங்க அவங்க கூட உட்காந்து. இல்லைன்னா விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுங்க. கூட உட்காந்து விளையாடுங்க, பேசுங்க. இல்லைன்னா இப்படிதான் ஆவாங்க. இந்த அக்கா பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.